இப்போ இந்த இடத்துல நம்ம படிக்கக்கூடிய சாப்டர் பாத்தீங்கன்னா டூ இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சரிங்களா. இப்போ இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னால உனக்கு ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் நல்லா தெரியுமாமா? ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் ரேஷியோ ஐ வாண்ட் த டேபிள், அதாவது 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதனுடைய வேல்யூ வந்து உனக்கு நல்ல மெமரைசபிளா இருக்குதா? எஸ் சார். எஸ். sin 90 அது மாதிரி தானே? சைன் 90 சைன் 45 சைன் 60 ஞாபகம் இருக்குதாமா? எஸ் சார். நல்ல ஞாபகம் எஸ் இருக்குதா? சார். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அப்போ நீங்களே என்ன பண்ணுங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா அதோட ரேஷியோஸ் ஞாபகம் இருக்குதா? இப்போ நமக்கு வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம சைன் காஸ் டேன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் படிப்போம். ஓகே தானேமா? இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு கண்டிப்பா 90 டிகிரி இருக்கணும், மீதி ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பா அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அப்படிதான் அக்யூட் ஆங்கிள் ஆனது லெஸ் தென் 90 அர்த்தம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம டீட்டாவை எந்த இடத்துல மென்ஷன் பண்றோமோ அதை பொறுத்து இந்த சைடுக்கு நம்ம நேம் கொடுப்போம். ஞாபகம் இருக்குதா? இப்போ நான் டீட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்கன்னா, டீட்டா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்கன்னா இந்த டீட்டாக்கு நேரா உள்ள இந்த சைடுக்கு பேரு இஸ் கால்ட் அஸ் ஆப்போசிட் சைடு. சரிதானமா? அண்ட் 90 டிகிரிக்கு நேரா என்ன சைடு இருக்குதோ அது எப்பவுமே ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் செஞ்சுருவாங்க. மீதி உள்ள சைடுக்கு பேரு இஸ் கால்ட் அஸ் அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் செஞ்சிருவாங்க. சரிதானமா? ஓகே தானமா? அப்ப நம்ம இந்த இடத்துல டீட்டாவை நம்ம எங்க மென்ஷன் பண்றோமோ அதை பொறுத்துதான் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல வந்து நேம் வந்து குறிப்போம். இப்ப இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொஞ்சம் என்ன பண்றேன், நான் டீட்டாவை மாத்துறேன் பாருங்க. மறுபடியும் என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல நான் இங்க எழுதிக்கிறேன். நான் டீட்டாவை என்ன பண்றேன், சேஞ்ச் பண்றேன். இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சோ டீட்டா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நான் டாப்ல என்ன பண்றேன் மென்ஷன் பண்றேன். சோ டீட்டாங்கிறது என்ன பண்றேன், அந்த டாப்ல மென்ஷன் பண்றேன். அப்ப டீட்டாக்கு நேரா ஆப்போசிட்ல என்ன இருக்கோ இந்த சைடுக்கு பேர் அட்ஜசன்ட் சைடு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துக்கு பேர் ஆப்போசிட் சைடு. அப்ப ஆப்போசிட் சைடு நமக்கு எங்க வந்து உட்காந்துரும், இங்க வந்து உட்காந்துரும். சரிதானமா? இஸ் கால்ட் அஸ் ஆப்போசிட் சைடு. சரியா? அப்போ இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன அட்ஜசன்ட் சைடு இருக்கா இல்லையா? சோ அட்ஜசன்ட் சைடு நம்ம என்ன பண்றேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சோ இங்க அட்ஜசன்ட் வராது. சோ அப்ப இப்போ டீட்டாக்கு நேரா என்ன வந்துரும், இங்க வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு உட்காரும். ஏன்னா டீட்டா நேரா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு. அப்ப மீதி உள்ளது நமக்கு என்ன பேருனா இஸ் கால்ட் அஸ் அட்ஜசன்ட் சைடு. ஓகே தானேமா? அப்ப 90 டிகிரிக்கு நேரா என்ன இருக்கோ அது எப்பவுமே ஹைபாட்னியூஸ், அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே தானே? அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நல்ல ஐடியா இருக்குதா? எஸ் சார். ஓகே ஃபைன்மா. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஷியோஸ் கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஸோ ரேஷியோஸ் ஏன் தெரியும்னா கொஞ்சம் ரீகால் பண்ணதுக்காண்டி. சரிங்களா? ஸோ ரேஷியோஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வைங்களா. இப்போ சைன் டீட்டா அப்படிங்கிறது எந்த சைடுடைய ரேஷியோ? ஆப்போசிட் பை. வெரி குட். ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஓகேதானமா? கரெக்டா எழுதிருக்கேனா? ஓகே. அதே போல காஸ் டீட்டா அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? எது? காஸ் டீட்டா. காஸ் டீட்டா அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? வெரி குட். Adjacent by hypotenuse. Very good ma. And tan theta அப்படிங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? tan theta அப்படிங்கிறது opposite by adjacent. Very good. Opposite by adjacent. Very good ma. Adjacent. And same time so நமக்கு 3 trigonometry ratio எழுதிட்டு இதை தாண்டி இன்னொரு 3 trigonometry ratio இருக்குது. ஒன்னு வந்து cosecant. Cosecant theta. So cosecant theta ங்கிறது what is a ratio? Hypotenuse by opposite is equal to 1 by sin. கரெக்ட் தானேமா? ஏன்னா சைனோட ரெசிப்ரோக்கலா இருக்கும். அப்படிதானே? Yes sir. Okay. So what is a secant theta? Secant theta 1 by cos. 1 by cos theta. Very good. Is equal to reciprocal of side வந்து hypotenuse divided by adjacent side. ஓகேங்களா? So what is a cot theta? Cot theta adjacent by opposite. Very good. Adjacent by opposite and also 1 by tan theta and also sin theta by cos theta. Okay then நம்ம இத ஞாபகம் இருக்குதா? Yes sir. Okay fine. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க ஷார்ட்கட்டா என்ன மெமரி வச்சிருக்கீங்களா? ஷார்ட்கட் டேம் வச்சிருக்கீங்களா? Sir. Do you have any shortcut idea? So any easy to memorize the formulas? Sir, I just used this method.
சாரி, நான் இதே தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்படிதான் நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, அப்போ நமக்கு இன்னும் உனக்கு வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எதுவும் தெரியாதம்மா? இல்லை சார். ஓகே ஃபைன். இப்போ நான் சொல்றேன், உனக்கு ஈஸியா இருக்கா பாருங்க. நான் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றேம்மா. இப்போ சரி சார். ஸோ ப்ரொனன்சியேஷன் ஆஃப் திஸ், ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவீங்க? SON, சன். சன் சரி. Pronunciation of this, can. So pronunciation of this, toa, simple. So not a meaning word, is a என்னது சிம்பாலிக் வேர்டு தான். ஒரு டோவா ஒரு சிம்பிளா ஒரு வேர்டு, அதுக்கு மீனிங் கிடையாது. சரிங்களாமா? இப்போ என்ன பண்றேன், இதை தான் நான் வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்ல போறேன். எப்படின்னா இந்த இடத்துல இந்த எண்ணை வந்து சிம்பிளா ஒரு லைன் மாதிரி போட்டுக்குங்க, இங்க லைன் போட்டுக்குங்க. சரிங்களா? அப்ப இந்த எண்ணுங்கிறது ஹெச் மாதிரி மாறிட்டா. ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, சைன் தீட்டா. சரிங்களா? O is called as by h, hங்கிறது n, இங்க nங்கிறது h ஆ மாறும், ஹைபோடென்யூஸ். ஓகே தானேமா? சோ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்க, c cos theta, a adjacent by hypotenuse, t tan theta, opposite by adjacent. ஓகே, இந்த ஷார்ட்கட் புரியுதா பாருங்கம்மா? சோ சிம்பிள் ஷார்ட்கட். sun can tova, sun can tova. அப்ப சன்னுங்கிறது சைனை குறிக்கும், கேனுங்கிறது என்ன குறிக்கும், உங்களால காசை குறிக்கும், டோவா அப்படிங்கிறது டேனை குறிக்கும். இவ்வளவுதாமா? ஓகே தானே? புரிஞ்சுச்சா? எஸ் சார். ஓகே. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ ஆங்கிள், ஆங்கிள். ஸோ ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு 5 டிகிரி மட்டும் தெரிஞ்சாலே போதும். நீங்க எவ்வளவு பெரிய வேல்யூனாலும் இது பண்ணா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யூ நோ வெரி வெல். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ மோஸ்ட்லி இது தெரிஞ்சாலே போதுமா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த டிகிரி இது வந்து எல்லாமே வந்து நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா டிகிரி ஃபார்ம்ல இருக்கு. டிகிரி ஃபார்ம், டிகிரி. ஓகேவா? இது ஃபுல்லா இதை நோட் பண்ணிருக்கோம், டிகிரி ஃபார்ம் நோட் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு ரேடியன் தெரியுமா? ரேடியன் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ரேடியன் 0 உடைய ரேடியன் 0. ஓகே, 30 டிகிரி ரேடியன் ஆன்சர் π/6. ஓகே, ஆமா அது மாதிரி தெரியுமா? 45 டிகிரி ரேடியன் π/4. 4 π/3 π/2 π/3 and π/2. So this is called as radian form, radian. சரிங்களா? அப்ப நமக்கு டிகிரி அண்ட் ரேடியன் சோ கன்ஃபார்மா தெரியணும். அண்ட் ஃபைனலா நம்ம எப்பவுமே வந்து ரேடியன் ஃபார்மட்ல தான் எழுதணும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன், how to convert 30 டிகிரி டு ரேடியன், யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? எப்படி வந்து டிகிரியை ரேடியனா மாத்துறது? ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லம்மா, சிம்பிளா. சோ எவ்வளவு பெரிய டிகிரினாலும் நீங்க ரேடியனா மாத்த கத்துக்கணும். அதான் சொல்லி தரேன். இப்ப நான் என்ன பண்றேன், எக்ஸாம்பிள் 30 டிகிரிய நான் ரேடியனா மாத்திராந்தா இன்ட்டு π/180. π/180 பெருக்குங்க, அது ரேடியனா மாறும். கட் பண்ணி பாருங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், 1 3 is 3, 6 3s are 18. ஸோ ஆன்சர் π/6. அப்போ 30 டிகிரினா அதோட ரேடியன் ஆன்சர் π/6மா? புரியுதா உனக்கு? அப்போ டிகிரிய ரேடியனா மாத்திராந்தா π/180 நீங்க மல்டிப்ளை பண்ணா போதுமா? இப்ப அடுத்து 90 டிகிரி சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் ஆன்சர்? 90 டிகிரி மாத்தலாம். சோ 90 டிகிரி இன்டு π/180. 0 0 கேன்சல், 1 டைம் 2 டைம். சோ ஆன்சர் π/2 அர்த்தம். ஓகே தானேமா? எஸ் சார். 90. ஓகே ஃபைன். அப்ப இப்ப அடுத்து நம்ம படிக்க போறது ஒவ்வொரு டிகிரியுடைய வேல்யூ படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா, அடுத்து செகண்ட் வந்து காஸ் தீட்டா, தேர்டு வந்து tan தீட்டா. ஸோ இந்த மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மூணுமே தெரிஞ்சா மட்டும் போதும். அண்ட் எக்ஸ்ட்ரா 2-3 விஷயம் தெரிஞ்சாலே நீங்க இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி படிச்ச மாதிரிமா. ஸோ நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட தேவையில்லை, ஈஸியா என்ன பண்ணலாம், முடிச்சு போயிடலாம். ஓகேயா? இப்போ முதல்ல எல்லாம் தெரியும்ல, ஆன்சர் பண்ணுவோமா? சைன் 0 0, மாஷாஅல்லாஹ், வெரி குட். சைன் 30 1/2, வெரி குட், மாஷாஅல்லாஹ், 1/2. சைன் 45 sin sin 45 1/2.
1 by root 2. Sin 60, root 3 by 2. root 3 by 2. Sin 90, 0. Sorry, 1, 1, 1, 1, 1. 1, 1, 1, 1, 1, 1. Okay, okay, fine. Okay, then நம்ம இது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? இல்ல சார், இல்ல சார். இதுக்கு ஷார்ட்கட் வச்சிருக்கீங்களா? இல்ல இதுவும் மெமரைஸ் பண்ணிருக்கீங்களா? மெமரைஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே, ஓகே, ஃபைன். சோ இது எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? சோ அதையும் சொல்லி இதுக்கு கொடுத்துறேன். ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு. நீங்க சிம்பிளா ஞாபகம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதை ஃபிளிப் பண்ணி காஸ்க்கு போடுறது அதே மாதிரியா? இல்ல நான் வந்து இந்த சைனுக்குள்ள இந்த வேல்யூவை நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கீங்க. இந்த சைனுக்குள்ள வேல்யூவை நான் எப்படி ஷார்ட்கட்டா சொல்ல போறேன். சைனுக்குள்ள வேல்யூ மட்டும். சரிங்களா? இந்த sin 0, 1/2, 1/√2, √3/2 and 1 இருக்குதா இல்லையா? இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் ஒன்றும் இல்லை. சிம்பிளா பாருங்க. ஸோ நான் அந்த டாப்ல எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து 0. ஓகேங்களா? அடுத்து குவார்ட்டர், அடுத்து ஹாஃப், அடுத்து 3/4, அடுத்து 1. ஓகே, எல்லா இதுக்கும் என்ன பண்ண குவார்டர் ஆட் பண்ண தெரியுதாமா? எல்லா இதுக்கும் கால்வாசி ஆட் பண்ணிருக்கேன். ஓகே தானே? 0, 1/4, 1/4 1/4 கூட்டினா 1/2, மறுபடியும் இதுக்குள்ள 1/4 கூட்டினா 3/4, இது கூட 1/4 கூட்டினா 1. எல்லா இது கூட நான் 1/4 கூட்டிட்டே வந்திருக்கேன். சரிங்களா? சோ இந்த எல்லா இதுக்கும் நீங்க ரூட் போடுங்க. அதுதான் சைனோட ஆன்சரா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. எல்லா இதுக்கும் போட்டு பாருங்க. அதான் சைனோட ஆன்சர். sin root of 0, 0. Root of 1/4, 1/2. Root of 1/2 na 1/√2. Root of 3/4 na √3/2. Root of 1 na answer 1. Okay then amma? Yes sir. புரியுச்சா? Yes sir. Okay. அப்ப நமக்கு இந்த சைனோட வேல்யூ நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். சம் டைம் மறந்துச்சுன்னா இதே மாதிரி என்ன பண்ண எழுதி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க. 0, குவார்ட்டர், ஹாஃப், 3/4, 1ல இருந்து என்ன பண்ண ரூட் போட உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே then amma? Yes sir. ஓகே, இப்ப அடுத்து நான் சைன்ல இருந்து காசுடைய வேல்யூ எடுத்தீங்கன்னா அப்படி நீங்க ரிவர்ஸா போடணும். ரிவர்ஸ் அங்கே இருந்து ரிவர்ஸா வரணும். சரி தானமா? ரிவர்ஸா போடலாமா? அப்படி போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் காஸ் 0 ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் என்ன இருக்கோ அதான் இங்க 1. அடுத்து 30 டிகிரி. சோ செகண்ட் லாஸ்ட் என்ன இருக்குது? √3/2. அடுத்து 45 டிகிரி. தேர்ட் ஆன்சர் 1/√2. சோ அடுத்து 60 டிகிரி. அடுத்த வேல்யூ 1/2. சோ அடுத்து 90 டிகிரி. லாஸ்ட் வேல்யூ நமக்கு 0. அப்படி ரிவர்ஸா நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே நம்ம புரியுதா? எஸ் சார். ஓகே, இப்போ tan அதோட ஆன்சர் நீங்க மெமரைஸ் பண்ணிருக்கீங்களா? நான் சிம்பிளா சொல்லி தரேன். சோ இது ஷார்ட்கட் ஃபார்ம் தான். ஈஸியா மெமரைஸ் பண்ணதுக்கா எப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க சிங்கிள் 0, ஒரு 0 போட்டீங்களா? எஸ் சார். கடைசியில 2 0. சோ 2 0 சொல்லக்கூடாது. இஸ் கால்ட் as infinity not defined. ஓகே தானமா? Not defined. Yes sir. 0 2 0. ஓகேங்களா? சோ இது வேற எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணலாம் சொல்லி தரேன். இது 0 2 0. அடுத்து இதை மட்டும் மெமரைஸ் பண்ணுங்க. 1/√3. ஓகேங்களா? மேல 1 இருக்குதா? மேல 1. சோ அதை இங்க போடுங்க. கீழே √3 இருக்குதா? சோ √3 நெக்ஸ்ட் போடுங்க. சோ இதுதான் நமக்கு tan θ-வோட ரிசல்ட். புரியுதாமா? ஓகே. ஓகேவா? புரியுதா? 0 நாங்க மரியா எஸ் சார். சாரி சார். நாங்க எப்படி படிச்சோம்னா யா யூ டிவைடட் தி போத் திங் ரைட்? sin and cos. sin by cos. அத அப்படிதான் மெமரைஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் நம்ம சொல்லணும். பட் உங்களுக்கு என்ன சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. சைனையும் காசையும் நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்குமா. 0/1 ஆன்சர் 0. 1/2/√3/2 ஆன்சர் 1/√3. 1/√2 டிவைட் பை 1/√2 ஆன்சர் 1. √3/2 டிவைட் பை 1/2 2 கேன்சல் ஆன்சர் √3. 1/0 இஸ் கால்ட் as not defined. ஓகேங்களா? இது ஒண்ணுதான். போதா சேம் தான். சரிங்களா? எஸ் சார். ஓகே, இது புரிஞ்சிச்சாமா? ஆமா சார். ஓகேவா? இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின். இது நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா போதுமா? ஓகேவா? இப்ப அடுத்து இந்த இடத்துல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரொம்ப சிம்பிளா இங்க சொல்லி தர போறேன். ஒண்ணுமே கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க படிச்சதுதான். இப்ப இந்த மேல உள்ள டேபிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளா. இப்போ நல்லா கவனிக்கணும். நிறைய விஷயத்த இங்க சொல்லணும் பாருங்க. இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். sin 30 டிகிரி அல்லதுனா sin 30 டிகிரி இஸ் கால்ட் as sin π/6. அப்படி ரெண்டு ஒண்ணு தானமா? sin 30 டிகிரினா sin π/6 ஒண்ணு. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் sin 30 டிகிரி?
1/2. 1/2 கரெக்டா? 1/2, yes sir. 1/2 சூப்பர்மா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றேன், sin 30 டிகிரி ஆன்சர் 1/2. அப்ப இது வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் sin cos tan அப்படின்னு சொல்லி ட்ரிக்னாமெட்ரிமா. ஸோ வாட் இஸ் Yes மீன் sir. பை இன்வர்ஸ்? இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு மேல பவர்ல -1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அதுக்கு பேரு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இன்வர்ஸ் Yes ட்ரிக்னாமெட்ரி. sir. அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த சைன் வந்து நமக்கு ரைட் சைடு வர சொல்ல இன்வர்ஸா மாறுவாங்க. அப்ப இதை எப்படி எழுதுறேன்னா, சைன் இன்வர்ஸ் 1/2 is equal to sin inverse 1/2 is equal to, அப்போ ஆன்சர் இஸ் 30 டிகிரி. இத ரேடியன்ல சொல்றா இருந்தா நீங்க π/6 சொல்லணும். ஓகே தானேமா? Sir. ஓகே, இப்போ இது இந்த இந்த இது நான் இந்த எழுதுற இந்த விஷயம் புரிஞ்சுச்சா? sin inverse 1/2னா நம்ம திருப்பி வந்து நம்மளோட டிகிரியை நம்மளோட ஆங்கிளை போடணும்னா டிகிரியை போட. வெரி குட். அப்ப இந்த இடத்துல இந்த 1/2 அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ். அப்படிதான் ரியல் நம்பர். அப்ப நம்ம இன்வர்ஸ், இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் டிகிரி அல்லது ரேடியன்ல வரும். சரிங்களா? ஓகே. அண்ட் சைன் இங்க சைன்ல இருந்துச்சுன்னா வரக்கூடியது வந்து ரியல் நம்பரா வரும். அப்போ இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வெறும் சைனு வெறும் காசுன்னு இருந்துச்சுன்னா இங்க போடக்கூடிய இன்புட் 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 இஸ் கால்ட் அஸ் டொமைன். இன்புட் இஸ் கால்ட் அஸ் டொமைன். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க, இன்புட் சொல்லுவாங்க. இன்புட். சோ இப்ப இந்த இன்புட்ங்கிறது என்னவா இருக்குன்னா இஸ் கால்ட் அஸ் ஒன்னு டிகிரியா இருக்கும் ஆர் ஆர் ரேடியனா இருக்கும். ஓகே தானேமா? எஸ் சார். அப்ப இந்த இடத்துல சைன் காஸ் டேன் கொசிகன் சீக்கன் காட், அப்ப இந்த பக்கத்துல போடக்கூடிய இந்த எல்லா வேல்யூமே அதுக்கு இன்புட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல இன்புட்ங்கிறது கண்டிப்பா என்னவாதான் இருப்பாங்க, ஒன்னு டிகிரியா இருப்பாங்க அல்லது எப்படி இருப்பாங்க, ரேடியனா இருப்பாங்க. அண்ட் நமக்கு வரக்கூடிய அவுட்புட் ஆன்சர், வரக்கூடிய அவுட்புட், சோ அவுட்புட் அதுக்கு பேரு எப்பவுமே ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ரேஞ்ச். இது வந்து சைன் இப்படி இருந்துச்சுன்னா இதனுடைய ஆன்சர் என்னவா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ் கால்ட் அஸ் ரியல் நம்பரா இருப்பாங்க. ரியல் நம்பரா இருப்பாங்க. மறந்துடக்கூடாது, வரக்கூடிய நம்பர் ரியல் நம்பர்ஸ். அப்ப எப்போ ட்ரிக்னாமெட்ரியா இருந்தா, ட்ரிக்னாமெட்ரியா இருந்தா ஓகேவாமா? ட்ரிக்னாமெட்ரியா இருந்தா இன்புட்ங்கிறது டிகிரி ரேடியன், அவுட்புட்ங்கிறது என்னவா இருக்கும், அண்ட் ரியல் நம்பரா இருக்கும், ரியல் வேல்யூவா இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியா இருந்துச்சுன்னா this is called as inverse trigonometry. சரிங்களா? அப்ப இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியா இருந்துச்சுன்னா நமக்கு நமக்கு அந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி பக்கத்துல கூட போடக்கூடிய வேல்யூக்கு பேரு இஸ் கால்ட் அஸ் இன்புட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் நமக்கு என்ன சொல்லுவாங்க, டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வர சொல்ல பக்கத்துல போடக்கூடிய எல்லா வேல்யூமே நமக்கு ரியல் நம்பரா இருக்கும். மறந்துடக்கூடாது, ரியல் நம்பரா இருக்கும். அண்ட் வரக்கூடிய ஆன்சர், வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பா அதுக்கு பேரு அவுட்புட்னு சொல்லுவாங்க. அத என்ன சொல்லுவாங்க, இஸ் கால்ட் அஸ் ரேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை நம்ம டிகிரில எழுதிக்கலாம் அல்லது எப்படி எழுதிக்கலாம், நீங்க வந்து ரேடியனா எழுதலாம். ஆனா மோஸ்ட்லி உனக்கு புக்ல எப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க, ரேடியன் ஃபார்மட் தான் என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மறந்துடக்கூடாது. புரியுதாமா? அப்போ இந்த இடத்துல ட்ரிக்னாமெட்ரியில கொடுக்கக்கூடிய இன்புட் யாரு அண்ட் அதுல வரக்கூடிய அவுட்புட் யாரு. அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய இன்புட் யாரு, அதுல வரக்கூடிய அவுட்புட் யாரு. சரியாமா? புரியுதா? புரியுது சார். நல்ல விளங்குதாமா? எஸ் சார். நாங்க நோட்ஸ் அவங்க எழுதி தரேன். இன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், இன் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், in trigonometric function, in trigonometric functionல நமக்கு டொமைன், டொமைன் யாரு அண்ட் ரேஞ்ச் யாரு அப்படின்னு பார்க்க சொல்ல in trigonometric functionல டொமைனுடைய ஆன்சர் ஆல்வேஸ் ரேடியன். சிம்பிளா ரேடியன் வச்சுக்கோங்க, ரேடியன். அண்ட் வரக்கூடிய அவுட்புட் ஆன்சர் இஸ் a ரியல் நம்பர்ஸ். ஓகே தானேமா? அண்ட் in inverse trigonometry,
இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது அப்படி ரிவர்ஸா மாறிடும், அப்படி ரிவர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர் வந்து நமக்கு இன்புட்டாகவும் அண்ட் ரேடியன் நமக்கு அவுட்புட்டாகவும் நமக்கு மாறிடுவாங்க. ஓகே தானமா? புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க, சார். விளங்குதா? ஆமா சார். அதான் இங்க சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர், நம்மளோட டொமைன் வந்து ரியல் நம்பர் ஆயிரும். எப்போ யாருக்கு கேக்குறீங்க? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக். எஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரில நீங்க எல்லா சமயம் பாருங்க, இது வரைக்கும் நீங்க புக்லோட எல்லா சமயம் எடுத்து பாருங்க, பக்கத்துல வந்து சைன் இன்வர்ஸ் போட்டு பக்கத்துல பை பை 6 கொடுக்கவே மாட்டாங்க. சைன் இன்வர்ஸ் கொடுத்து பக்கத்துல நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க, தவிர்த்துட்டு என்ன கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து பை பை 6, பை பை 4, பை பை 9 கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே, புரியுதாமா? எஸ் சார். ஓகே, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுச்சா? அப்போ டொமைன் எப்படி, கோடொமைன் எப்படி நல்லா விளங்கிக்கிட்டீங்களா? ஆமா சார். ஓகே, சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு இந்த டேபிள் அப்படி நீங்க மெமரைஸ் பண்ணணுமா? சோ இந்த டேபிள் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சரியாமா? ஒரு செகண்ட்மா. ஓகே சார். அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சோ இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி டேபிள நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள்மா. சரிங்களா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், கொசிக்கன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அண்ட் காட் இன்வர்ஸ், இந்த எல்லா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியோடைய டொமைன் யாரு அண்ட் ரேஞ்ச் யாரு அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் என்ன பண்ணணும், நல்ல கேர்ஃபுல்லா நீங்க மெமரைஸ் பண்ணணும். ஓகே தானேமா? எஸ் சார். ஓகேவா? அப்ப இதை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சோ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். சார் சைன் இன்வர்ஸ் உடைய டொமைன் ஏன் -1 to +1 வந்துச்சு? அதோட ரேஞ்ச் வந்து ஏன் -π/2 +π/2 வந்துச்சு? இதுக்கு ரீசன் இருக்குதா? அதனாலதான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பி விட்டேன். சரியாமா? ஒரு வீடியோ அனுப்பி விட்டுதாமா இல்லையா? சோ அந்த வீடியோல ரொம்ப தெளிவா வந்து ஏன் வந்து -1 to +1 வந்துச்சு, ஏன் -π/2 +π/2 வந்துச்சு, அதுக்கு ரீசன் என்ன, எதனால அப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சைன் இன்வர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் தெளிவா போட்டிருக்கு. சரிங்களாமா? புரிஞ்சுக்க முடியுதா? அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா பாருங்க. ரொம்ப நாள் பார்க்கணும் அவசியம் இல்ல, ஒவ்வொரு நாள் நீங்க 10 மினிட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா கவர் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனை பாருங்க. சைன் இன்வர்ஸ் ஒரு நாள் பாருங்க, காஸ் இன்வர்ஸ் இன்னொரு நாள் பாருங்க, அதே tan இன்வர்ஸ் ஒரு நாள் பாருங்க, ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே தானேமா? எஸ் சார். அப்படி பார்த்து உங்களுக்கு சார் எனக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சோ மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு 2 செக்ஷன் போல நான் வந்து அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு எடுத்துறேன், அவ்வளவுதான். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. சோ அது ஆல்ரெடி நான் போட்டதுனால உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். சோ நான் உங்க பாக்கிறதுக்கான சொல்லல, பட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்ஷால்லா நீங்க டைம் கொடுத்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் பாருங்க. ஓகே தானேமா? ஓகே சார். ஓகே ஃபைன். இது வரைக்கும் டவுட் இருக்குதாமா? நோ சார். நான் இது உங்களுக்கு என்னமோ எதுனா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. சரிங்களா? சோ அதுதான் என்னோட வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய சொல்லியிருக்கேன். சோ இதை நல்லா மெமரைஸ் பண்ணணும், மறந்துடவே கூடாது. நீங்க மெமரைஸ் பண்ணாம இருக்கவே கூடாது. ஓகே தானேமா? ஓகேமா ஃபைன். இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நோட்ஸ் நீங்க மட்டும் பார்க்கணும். சரிங்களாமா? சைன் இன்வர்ஸ் should not be confused with sin x the whole power -1. நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எடுத்துக்க கூடாது, sin x the whole inverse நம்ம எடுக்க கூடாது. சரியா? ஓகே தானேமா? அப்ப இந்த sin x the whole power -1 அதுக்கு அர்த்தம் 1/sin x ன்னு அர்த்தம். சரியா? எஸ் சார். விளங்குதா இல்ல? இதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை தவிர்த்துட்டு sin x the whole power இன்வர்ஸ் அப்படின்னா இது sin இன்வர்ஸ் x நம்ம என்ன கூட சொல்லவே கூடாது. ஓகே தானேமா? ஓகே சார். புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ஓகே. அடுத்து வந்து இது நமக்கு வந்து சொல்லுங்கம்மா. நம்ம அப்போ x தனியா வந்து போடக்கூடாதா? x தனியா போடக்கூடாதுன்னா நீங்க sin இன்வர்ஸ் x இன்வர்ஸ் அப்படி மாதிரி அப்படினா sin இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இப்படி கேக்குறீங்களா? இந்த ஃபார்ம் கேக்குறீங்க அப்படிதானே? sin x power -1 இப்படி கேக்குறீங்களா? இல்ல, இது வந்து ஆக்சுவலா என்னதுன்னா இதுதான் என்ன சொல்றாங்க, அதாவது இந்த எப்பவுமே எக்ஸுக்கு வந்து பவர்ல -1 வராது. அதாவது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எதை குறிக்குதுன்னா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ங்கிறது என்ன கிடையாது,
சைன் எக்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? sir. சைன் இன்வர்ஸ் எக்ஸும் சைன் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு ஒண்ணும் கிடையாதுமா. இதுக்கு பேரு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்? சைன் எக்ஸுக்கு பவர்ல மைனஸ் ஒன்னு அர்த்தம். அப்ப இந்த பவர்ல உள்ள மைனஸ் ஒன்னு நீங்க பிளஸ்ஸா மாத்தணும்னா டேக் ரெசிப்ரோக்கல் 1/sin x 1 மாத்திக்கலாமா. by sin x. ஓகே Okay, sir. தானேமா? சோ இதுதான் நான் சொல்ல வரமா, தவிர்த்துட்டு அந்த இன்வெர்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, அந்த பவர்ல உள்ள மைனஸ் ஒன்னையும் நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரிங்களா? சோ இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி Yes, sir. ஃபங்க்ஷன். ஓகே, விளங்குதா இல்லையாமா? Yes, ஓகேவா? sir. ஓகே ஃபைன். இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஈஸியான சம் எல்லா சம்மே. எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகுமே தவிர்த்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரிங்களா? சம ஆரம்பிச்சிடலாமா பிஸ்மில்லி? Yes, sir. ஓகே. சோ நம்ம முழுக்க முழுக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த பிரின்சிபல் டொமைன் அண்ட் இந்த ரேஞ்சோட ஆன்சர் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, Yes, sir. கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் 1மா, இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 1/√2. ஸோ பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூனா நமக்கு வந்து அந்த சைன் இன்வர்ஸ் உடைய டொமைனும் ரேஞ்சும் தெரியணும். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, எழுதிக்கிறேன். சைன் இன்வர்ஸ் இருக்கா இல்லையா, அதனுடைய டொமைன். Yes, sir. டொமைன் என்னவா இருக்கும்? ஆன்சர் -1 2 + 1. அதோட ரேஞ்ச் என்னவா Yes, sir. இருந்துச்சு? -π/2, +π/2. கரெக்ட் தானேமா? Plus 1 by 2. Yes, sir. ஓகே தானே? இப்ப இந்த Yes, இடத்துல sir. ஒரே வரிதான் ஆன்சர். ரொம்ப ஒன்னே ஒன்னு சிம்பிளா எழுதுறா இருந்தா எப்படி எழுதுறேன் பாருங்க, சைன் இன்வர்ஸ் 1/√2. சரிங்களா? இப்போ Yes, sir. நமக்கு சைன் இன்வர்ஸ் 1/√2னா எந்த டிகிரிக்கு 1/√2 வரும் சொல்லுங்க பாப்போம். எந்த டிகிரிக்கு 1/√2 வரும்? Pi by 4. 45. 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி இஸ் கால்ட் அஸ் π/4. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. ஒரே Yes, வேலை sir. எழுதிட்டு போயிடலாம். ஆனா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு காட்டுறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி செய்யணும் அப்படின்னா பாருங்க, இதோட சொல்யூஷன் இதான் ஆன்சர். இப்போ சிம்பிள் அப்படி முடிச்சு பண்ணலாம். இஸ் பிலாங்ஸ் டு இந்த π/4ங்கிறது -π/2க்கும் +π/2க்கும் இன்பிட்வீன்ல தானே இருக்குமா? -90க்கும் Yes, sir. +90 Yes, sir. நடுவுல வந்து π/4 இருக்குதான் செய்யும். Yes, sir. அவ்வளவுதான், இது ஆன்சர். இத உங்களுக்கு புக்ல வந்து மாதிரி எப்படி செய்யலாம் சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? சைன் இன்வர்ஸ் 1/√2 உடைய வேல்யூ கேட்கிறாங்க. சோ இது என்ன பண்ற, லெட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய். சரியாமா? ஒய்ன்னு எடுத்தாச்சா? இப்ப இந்த இடத்துல இந்த சைன் இன்வர்ஸ் நமக்கு ரைட்ல போனா சைனா மாறுவாங்களாமா? இந்த இன்வர்ஸ் டைம் வந்து ரைட்ல போச்சு, இந்த இன்வர்ஸ் இழந்துரும், இன்வர்ஸ் போயிரும். Yes, சரிங்களா? sir. அப்ப எப்படி எழுதலாம்? நீங்க சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/√2 போடலாமா? Yes, sir. போடலாமா? இப்ப இந்த இடத்துல இங்க சைன் இருக்கிறதுனால இந்த 1/2 நான் சைனா மாத்திரா இருந்தா, சோ சைன் எந்த டிகிரிக்கு 1/√2 வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 டிகிரி π/4க்கு வருமாமா? Yes, sir. வருமா? அப்ப எப்படி எழுதலாம் நீங்க? சைன் Now y is equals to. இஸ் ஈக்குவல் டு சைன் π/4 போடலாமா? Yes, sir. அப்ப இந்த π/4ங்கிறது இந்த இன்பிட்வீன் நம்ம அவுட்புட் ஆன்சர் -π/2க்கு +π/2 நடுவுல இருக்குமா இருக்காதா? Huh? இந்த π/4ங்கிறது lies between belongs to Belongs to. Yes, -π/2க்கும் sir. +π/2 Plus நடுவுல pi இருக்குமா by 2. இருக்காதாமா? இருக்கும்ல. அப்ப Yes, இந்த sir. இடத்துல நமக்கு இந்த சைனும் இந்த சைனும் கேன்சல். அப்ப y இஸ் ஈக்குவல் டு π/4, Pi அதான் by 4. ஆன்சர். சோ பிலாங்ஸ் டு -π/2, +π/2. சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர்மா. எப்பவுமே ரேஞ்ச் எழுதணுமா சார்? கண்டிப்பா நீங்க ரேஞ்ச் எழுதி கொடுங்க, அதான் ஈஸியா இருக்கும். அது நமக்கு ஆன்சர் π/4 தான் ஆன்சர். பட் உங்களுக்கு வந்து சம்டைம் எழுதி மார்க் குறைய கூடாதுல்ல, அதனால நீங்க ரேஞ்ச் எழுதி கொடுத்துருங்க, அதான் நல்லது. சரிங்களாமா? Yes, sir. புரியுதா இல்லையாமா? அப்ப இந்த ஒய்க்கு என்ன பேரு? சைன் இன்வர்ஸ் 1/√2 தானே. அப்ப இந்த ஒய்க்கு பதிலா நீங்க வேல்யூ மாத்திராத மாத்திக்கங்க. சோ y இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1/√2 இஸ் ஈக்குவல் டு π/4. சிம்பிளா இதான் ஆன்சர். என்ன ஆன்சர்? சைன் இன்வர்ஸ் 1/√2 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் π/4. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அது ஒரே வேலை எழுதி காமிச்சிட்டேன். பட் என்னது, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும் செஞ்சு காட்டினா சம்டைம் மார்க் கொடுப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சு கொடுத்தாச்சு. ஓகே தானேமா? Yes, sir. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆமா சார். ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, Yes, sir. செகண்ட் சம். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா காட் கொடுத்துருக்காங்க. சரிங்களாமா? Yes, sir. ஓகே.
ஓகே ஃபைன். இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சார் நான் காட்டுடைய ரேஞ்ச் தெரிஞ்சாதான் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாதுமா. சரிங்களா? ஓகே சார். அதாவது காட்டுடைய ரேஞ்ச் நீங்க டொமைன் படிச்சிருப்பீங்கல்ல, நான் இதை கொஞ்சம் வேற மாதிரி பண்றேன். ஆமா. பண்ணுவோமா? வேற மாதிரி ஓகே சார். பாப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காட் இன்வர்ஸ் 1 - 1/√3. இப்போ இந்த காட் தான் கொஞ்சம் சுத்தி பண்ணலாம், பார்த்துட்டே வாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் காட் இன்வர்ஸ் -1/√3. இதோட ஆன்சர் ஒய்னு வச்சுக்கோமாமா. எஸ் சார். வச்சுக்கலாமா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? இந்த காட் இன்வர்ஸ் நமக்கு ரைட் சைடு வந்தா நமக்கு என்னவா மாறும்? காட்டா மாறுமா? அப்ப ஆன்சர் காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/√3 வருமாமா? ஓகே தானே? ஓகே. இப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். அப்போ காட் ஒய் இஸ் ஈக்குவல் டு, சாரி நான் இது இன்னும் கொஞ்சம் மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னா, இத நான் வந்து இந்த காட்டை யாரோட ரெசிப்ரோக்கல் காட்டுன்னு சொல்லுவீங்கம்மா? tan சொல்லலாமா? எஸ் சார். அப்ப இத 1/tan y is equal to -1/√3 எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே தானே? இப்போ எனக்கு tanங்கிறது ரெசிப்ரோக்கலா மாத்துனா இந்த 1/√3 ரெசிப்ரோக்கலா மாறுமா? சோ டேக் ரெசிப்ரோக்கல். tan is equals to √3. டேக் ரெசிப்ரோக்கல் tan -√3. y is equal to -√3. ஓகே தானேமா? சரி, இப்போ இந்த இடத்துல tan y is equal to, இந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். சரிங்களா? tan எந்த டிகிரிக்கு √3 வரும்? பை பை 60 டிகிரி. அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் 60 டிகிரி. சோ 60 டிகிரி வாட் இஸ் ஆன்சர்? π/3. ரைட்? π/3. அப்ப இங்க tan நான் π/3 ன்னு போட்டேன். இது வரைக்கும் டவுட் கிடையாது இல்லம்மா? நோ சார். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் இங்க, சார் இந்த டேனையும் கட் பண்ணா மைனஸ் இருக்குல்ல, அதான் பிரச்சனையே. இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பிளஸ்ஸா மாத்தணும். மைனஸ் எப்படி சார் பிளஸ்ஸா மாத்துறது? மைனஸ் எப்படி பிளஸ்ஸா மாத்துவீங்க? குவாட்ரண்ட். என்னமா? இந்த குவாட்ரண்ட்ல நம்ம குவாட்ரண்ட் செக் பண்ணோம். π/3 வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது. ஓகே. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா வேல்யூ எல்லா ரேஷியோஸ்மே பாசிட்டிவ். நான் ஃபார்முலா எழுதி கொடுத்தறேன். ஒண்ணும் இல்ல, ஃபார்முலா எழுதி கொடுத்தறேன். சோ -tan θ அப்படிங்கிறது என்ன ஃபார்முலானா tan π - θ. ஓகே தானேமா? ஓகே ஓகே. இந்த இடத்துல இது வந்து π - π/3 வரும். எஸ், வெரி குட். வாட் இஸ் ஆன்சர்? tan y is equal to, இந்த மைனஸ் போகணும்னா இந்த tan ஆங்கிள் π - π/3 போட்டுக்கலாமா? எஸ் சார். அப்ப இந்த tan என்ன ஆயிரும்? இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிடும், கேன்சல் ஆயிருமா? y is equal to, எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 3π - π/3. சோ கழிச்சீங்கன்னா 2π/3. இதுதான் ஆன்சர் ஆக்சுவலா. இப்போ இந்த 2π/3ங்கிறது நீங்க டொமைன் பாருங்க, tan உடைய டொமைன் அப்படிதானே சார்? காட்டோட டொமைன் பாருங்க. காட் இருக்கு இல்லையா? காட்டு. அப்ப இந்த இடத்துல காட் இன்வர்ஸ் -1/√3. சோ ஆன்சர் 2π/3 தானே வந்திருக்குது. சோ காட்டுடைய டொமைன் பாருங்க, belongs to what is the காட்டுடைய டொமைனோட ஆன்சர்? 0 to π இருக்குதா? சாரி, காட்டுடைய ரேஞ்சுடைய ஆன்சர் 0 to π, belongs to 0 to π. அப்போ இந்த 2π/3ங்கிறது நமக்கு 120 டிகிரி வருமா? 120 டிகிரி. 120 டிகிரி. எஸ் சார். 120ங்கிறது நமக்கு 0க்கும் 180க்கும் நடுவுல இருக்குமா இருக்காதாமா? எஸ் சார். அப்ப அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஆன்சர் உனக்கு 2π/3 இந்த போட்டுக்கோம்னா ஆன்சர் 2π/3. ஓகே தானேமா? எஸ் சார். சோ இவங்க முழுக்க காட்ட வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு டேனை வச்சு மாத்தி கொண்டு. ஓகே தானேமா? ஆன்சர் ரைட் தான். ஓகே சார். ஓகே தானேமா? நிறைய இது வந்து டானால கன்வெர்ட் பண்ண முடியும்னா தாராளமா டேன் வச்சு பண்ணலாம், ஈஸியா முடிஞ்சிடும். டேன் வச்சு பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது நமக்கு இந்த கொசிகன் சீக்கன் காட்டுக்குலாம் நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா என்ன பண்ணலாம், நீங்க எல்லாமே டேன் சைன் காசுக்கு மாத்தினாலே போதும். ஓகே சார். ஓகே தானேமா? புரியுதா இல்லையாமா? சார். இது டவுட் என்ன இருக்குதா உங்களுக்கு? இன்னும் புரியாம என்ன இருக்குதா? இந்த ஸ்டெப்லாம் புரியுது இல்ல? ஆமா, இது எல்லாம் புரியுது சார். நல்லது. இப்ப அடுத்து எக்ஸசைஸ் வந்துருமா?
ஒரு 3 நிமிஷம் ஓகே இருக்குமா, சார். அதுக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடலாம் ஈஸியா. உங்களுக்கு புரியுற மாதிரியே முடிச்சிடலாம். சரிங்களாம்மா? ஓகே சார். ஓகே ஃபைன்மா. எக்ஸசைஸ் 2.1. ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்க. கொஸ்டின் 1மா. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ. ஓகே ஆரம்பிக்கலாமா? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் லெட் சைன் இன்வர்ஸ் -1/2 இஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கலாமா? எஸ் சார். இப்ப நம்ம சைன் இன்வர்ஸ் ஒய் இங்க வந்து எப்படி மாறும், சைனா மாறுமா? ஆமா சார். அப்ப எப்படி எழுதுவீங்க, சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/2 போடலாமா? ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், இந்த மைனஸ் விட்டுருங்கம்மா, மைனஸ் விட்டுருங்க. சரிங்களா? அப்போ மைனஸ் விட்டா 1/2 இருக்குமா? அப்போ சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படி இருக்கணும். சைன் எந்த டிகிரிக்கு, சைன் எந்த டிகிரிக்கு 1/2 வரும்? எவ்வளவு டிகிரிமா? 30 டிகிரி. அப்ப சைன் π/6 வருமா? அப்ப இந்த மைனஸ் மேல போ வைக்கணுமா? அப்ப இந்த மைனஸ போ வைக்கலாம். அதை என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. நான் போன சம் காட்ல இருந்து கொண்டு வந்தேன். அப்ப இந்த இடத்துல மைனஸ் சைன் தீட்டா அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா சைன் மைனஸ் தீட்டா எழுதிக்கலாம். அப்ப இந்த மைனஸ் நேரம் என்ன பண்ணி உள்ள போயிடும். சரிங்களா? அப்ப உள்ள போச்சுன்னா சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் -π/6. ஓகே தானேமா? இப்ப இந்த இடத்துல இந்த சைனும் பாசிட்டிவ், இந்த சைனும் பாசிட்டிவ். அப்ப நமக்கு ஒய்யோட ஆன்சர் யாரு பாருங்க, y is equal to -π/6. அப்போ yங்கிறது நம்ம sin inverse -1/2 தானே. அப்போ ஆன்சர் sin inverse -1/2 is equal to -π/6. so belongs to sin inverse உடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு -π/2 +π/2. so இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். ஓகே தான், புரியுதா பாருங்கம்மா? எஸ் சார். அவ்வளவுதான் ஆன்சர். நமக்கு முடிய போதுமா டைமிங்? சரிங்களா? சோ இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். சோ உங்களுக்கு என்ன டைம், நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு உடனே ஆடியோ போடுங்கம்மா இன்ஷால்லா. சரிங்க சார். இன்ஷால்லா. ஓகே நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும்.